சார் இப்போ இந்த வெஹிக்கிள் உள்ள உட்காந்துருக்கோங்க சார். இப்போ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் நல்லா பெருசாக தந்திருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன பார்க்க முடியும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இதில் தெரிஞ்சுக்க முடியுங்க சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டட் எம்ஐடி டிஸ்பிளே வித் இன்ஃபோடைன்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச் வந்து உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் இதில் வந்துடும். ஓகே. அண்ட் வந்து 10.25 mm வந்து எம்ஐடி டெக்னாலஜி இதில் வந்துடும். உங்களுக்கு ஏசி கன்சோல்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இதுலேயே டச்லேயே வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு பட்டன்ஸாகவும் வந்துடும். அண்ட் வந்து இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வயர்லெஸ் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு கார்ப்ளே இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இதுலேயே கிடைச்சிருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமில் வந்து ஈவிட்டாரில் உங்களுக்கு அடாஸ் சிஸ்டம் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே. அடாஸ் சிஸ்டம் லெவல் 2 அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டமு, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்கு, ரியர் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கீப் அசிஸ்ட்டு, லேண்ட் டிபார்ச்சரு, இது எல்லாமே வந்து இந்த அடாஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்றாங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிளை அதை அடாப்ட் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் அதுக்கான ஸ்பீடை வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி போகிறது பேர் தான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோலை விட இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து இது வந்து பின்னாடி சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரெக்லைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸும் இந்த வண்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சென்டர் கன்சோல்னு பார்க்குறப்ப இங்கே என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் இருக்குங்க சார்? இது கண்ட்ரோல்ஸ் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் தான். எலக்ட்ரானிக்கலாக கீர் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இதை புஷ் பண்ணி நீங்கள் வந்து ரிவர்ஸாக பண்ணுறது, புஷ் பண்ணி நியூட்ரல் பண்ணுறது, டிரைவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். அண்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒன் பெடல் டிரைவ் போட்டு நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அதிகமாக ரீஜெனரேஷன் எனர்ஜி வந்து திருப்பி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி பேட்டரிக்கு ஸ்டோர் பண்ணி இது மூலயமா உங்களுக்கு அதிகமாக எனர்ஜி கிடைக்கும். அண்ட் வந்து ஸ்னோ மோடுன்னு கொடுத்துருக்கோம். ஸ்னோ மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலுமே உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் டிரைவ் மோட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, எக்கனாமிக்கல் அண்ட் வந்து நார்மல். ஸோ இந்த டைப் ஆஃப் மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் பார்க்கிங் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் பார்க்கிங் பிரேக் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கை விட இது மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹோல்டுன்னு பார்க்குறப்ப என்னன்னா ஒன்ஸ் நம்ம ஹோல்டு ஆன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சிக்னல்லாம் நிற்கும் போது நம்ம பிரேக்கை வந்து ஹோல்டு பண்ணி நிற்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹோல்டு ஆகிக்கும். ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு இந்த ஹோல்டு வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்க்குறப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ்.